குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை. MCR Pure Cotton Club, formals and casual shirts. சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு முருகர் கடலோரத்துல தான் சாந்தமா நின்னாரு. அப்ப அங்க துதிப்பான வேதங்கள் எல்லாமே பன்னீர் இலையா முளைச்சிடுச்சு. முருகருக்கு 12 கைகள்னு சொல்றாங்க. அப்போ இந்த பன்னீர் இலையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் 6 நரம்பு, ஒரு பக்கம் 6 நரம்பு. வேதங்களால் உருவான ஒரு மரங்கள். அப்ப தெய்வ சக்தியும் இருக்கு, முருகனுடைய அம்சமும் இருக்கு. அதை நீங்க அப்படி ஓபன் பண்ணீங்கன்னா முருகனுடைய திருச்செந்தூர் வெகு விரைவில் கும்பாபிஷேகம். இது 16 வருஷம் கழிச்சு இந்த வருஷம் நடக்குது. 16னா குரு பகவான். அப்ப குரு அம்சம். எந்த கோயில் கும்பாபிஷேகம் குடமுழுக்கு செய்தாங்கன்னா அதுல 3 நாட்களுக்கு அப்புறம் தான் அந்த பிரகாரத்துக்கே ஒரு வைப்ரேஷனை கொடுப்பாங்க. அப்போ 48 நாட்களும் ஒவ்வொரு இடத்துல கடவுள் நிற்கிறதா ஐதீகம். திருச்செந்தூருக்கு எப்போ போகலாம்? உண்மையா நான் சொன்னேன்னா நாடி கிணறுன்னு ஒன்று இருக்கு. அப்போ அந்த நாடி கிணறுல குளிக்கும் போது அவங்க உடல் சுத்தமாகும். அப்படியே கடல் நீரில் குளிச்சுட்டு வரும்போது அவங்களுடைய தோஷங்கள் நிவர்த்தி ஆயிடும். இந்த 2 பக்கமும் குளிச்சுட்டு போய் கடவுளை தரிசனம் பண்ணும்போது முழுமையாக. வணக்கம். இன்று நம்முடன் பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் ஜெயஸ்ரீ அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார்கள். வணக்கம். வணக்கம். திருச்செந்தூர் கோயில் அப்படின்னு நம்ம நினைத்த மாத்திரத்தில் பகவான் நம்ம கண்ணுக்கு வருவார். அடுத்தது பன்னீர் இலை விபூதி அங்கே கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த பன்னீர் இலை விபூதி மற்ற கோயில்கள்லாம் அவ்வளோ பிரசித்தியாக எங்கேயும் இல்லை. திருச்செந்தூரில் தான் அது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அது ஏன் முதல்ல பன்னீர் இலை விபூதி திருச்செந்தூரில் இப்படி கொடுக்கப்படுறதுக்கான காரணம் என்ன? முதல்ல பார்த்தீங்கன்னா பன்னீர் இலை இப்போ சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு முருகர் கடலோரத்தில் தான் சாந்தமாக நின்னார். அப்போ அங்கே வேதங்கள் துதிச்சு நம்ம அவரை ஒரு துதிப்பாடுவோம் இல்லையா வேதங்களில். அந்த துதிப்பான வேதங்கள் எல்லாமே பன்னீர் இலையாக முளைச்சிடுச்சு. அப்போ அந்த பன்னீர் இலைக்கு நிறைய தெய்வ சக்தி உண்டாகின மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. அதில் ஆதிசங்கரர் நவகுப்தருங்கிற ஒரு சித்தர் அவருக்கு சாபம் செய்வினை அப்படின்னு சொல்லுவாங்க. செய்வினை கோளாறு, செய்வினை பில்லி இதெல்லாமே அவர் மேலே ஏவி விட்டுட்டார். அப்போ அந்த ஏவி விட்டதுனால ஆதிசங்கர் அதால் பாதித்து அவர் சில நோய்களால் பாதிக்கப்பட்டார். காச நோய், குஷ்டம் இதால் அவர் பாதித்தார். அப்போ எத்தனையோ கோயிலுக்கு அவர் போயிட்டு வந்தார். எத்தனையோ கோயிலுக்கு போய் அவருக்கு ஒன்றும் விமோச்சனம் கிடைக்கல. கடைசியாக திருச்செந்தூர் வந்திருக்காரு. அப்போ திருச்செந்தூர் அவர் அந்த பன்னீர் இலையில் விபூதியை வாங்கி உடம்பு பூரா தேய்ச்சிட்டு அதையை சாப்பிடவும் செஞ்சபோது அவருக்கு அப்படி கொஞ்ச நாள் ஒரு 16 நாட்கள்லேயே அவருடைய உடல் சுத்தமாக குணமாயிடுச்சு. அப்போ அந்த விபூதியில் அந்த பன்னீர் இலையில் இருக்கக்கூடிய விபூதி நம்ம சாப்பிட்டா பில்லி சூனியம், ஏவல், உடலில் இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாமே மாறி நல்ல வைப்ரேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஏதாவது தீராத பிரச்சனை இப்போ என்னன்னே தெரியல, வயிற்று வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் டாக்டர்கிட்ட போனால் அது என்னன்னு தெரியல. தெரியாத பிரச்சனைக்கும் அது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விசேஷம் இருக்குது. இப்போ பன்னீர் இலை விபூதி அப்படிங்கிறப்ப அந்த இலை இருக்கு இல்லையா, அந்த இலை இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த மாதிரி பன்னீர் மரங்களாக மாறினதுனால அந்த இடத்துல அது ஒரு பிரசித்தியான பொருளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, வேற இந்த பன்னீர் இலை அப்படிங்கிறதுக்கும் முருகருக்கு உண்டான தொடர்பு ஏதாவது இருக்கா? முருகருக்கு 12 கைகள்னு சொல்கிறாங்க. 6 முகம் முருகன், 12 கைகள். அப்போ இந்த பன்னீர் இலையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் 6 நரம்பு, ஒரு பக்கம் 6 நரம்பு. அப்போ 2ம் சேர்த்துனா 12. அங்கே பன்னீர் இலை தான் பன்னீர் இலை அப்படின்னு சொல்ல 12 கைகளுடைய அமைப்பு மருவி பன்னீர் இலை அப்படிங்கிறது மாறிடுச்சு. அப்போ முருகனுடைய டோட்டல் அம்சமே அந்த இலையில இருக்கு. ஏன்னா வேதங்களால் உருவான ஒரு மரங்கள். அப்போ தெய்வ சக்தியும் இருக்கு, முருகனுடைய அம்சமும் இருக்கு. அதை நீங்க அப்படி ஓப்பன் பண்ணீங்கன்னா முருகனுடைய வேல் வடிவத்தில் இருக்கு. அப்போ தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் காட்சி கொடுத்தது அந்த இலையில முருகனுடைய வடிவம் தான். மேம், இப்போது பன்னீர் இலை விபூதியை எல்லாருனாலையும் இன்னைக்கு அதை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா லட்சோபிலட்சம் மக்கள் தினமும் திருச்செந்தூரை பகவானை தரிசிக்க வர்றாங்க. அப்படிங்கிறப்ப இந்த பிரச்சனை உள்ள மக்கள்
கண்டிப்பாக எவ்வளவு நேரம் அங்கே செலவானாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பிரசாதத்தை வீட்டுக்கு வாங்கிட்டு போங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்டு இவங்களுக்கு கண்டிப்பாக இது கொடுக்கணும் அப்படின்னு உங்களால் அறுதிட்டு சொல்ல முடியுமா? ரொம்ப நோய்வாய்ப்பட்டவங்க, எது எடுத்தாலும் தடங்கள். அதான் சொல்லுங்க, எனக்கு மட்டும் ஏன் நடக்குது, எங்கள் வீட்டில் ஏதாவது யாராவது ஒருத்தருடைய திருஷ்டி எங்கள் மேலே பட்டுருச்சா. அடுத்தது மெயினான விஷயம், ஒரு வீடு கட்டுறாங்க, அந்த வீடு கட்டக்கூடிய ஒரு ஆண்மகன் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து 1 வருஷத்தில் முடக்கமாவாங்க. அது வந்து தசா காலங்கள் மூலியமாகவோ இல்லை அவங்களுடைய கால நேரம் சரியில்லை. 100%ல் வந்து 90% நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, வீடு கட்டுறோம் அதுக்குள்ளே எங்களால் போக முடியல இப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க கட்டாயம் அதில் நின்று அந்த பிரசாதத்தை வாங்கிறதுக்கு 1 நாள் ஆனாலும் சரி 3 நாள் ஆனாலும் சரி அதை நின்று வாங்கிட்டு போகிறது ரொம்ப அவங்களுக்கு பிராப்தம் அதிகமாக இருக்கும். அடுத்து திருமணம் இது சொல்லிக்கிட்டே போகலாம். திருமணம், தொழில், நம்மளுக்கு குழந்தை செல்வம். அங்கே பார்த்திங்கன்னா இப்போல்லாம் மடிப்பிச்சை கேட்குறது. முதல்ல வந்து தன்னுடைய குலதெய்வ கோயிலில், அடுத்தது வந்து இஷ்ட தெய்வ கோயிலெல்லாம் மடிப்பிச்சை கேட்பாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அங்கே மடிப்பிச்சை கேட்டு 7வது வாரத்திலிருந்து அவங்களுக்கு குழந்தை வரம் கிடைச்சிருது. ஏன் அப்படின்னா அதுக்குண்டான ஆயத்தம் ஏதோ ஒரு ரீதியாக அவங்களுக்கு ஒரு வழி கிடைச்சிருது. அப்போ அந்த விசேஷம் பார்த்திங்கன்னா அவர் கார்த்திகை பெண்கள் தானே அவரை வந்து வளர்த்துனது. அப்போது குழந்தை செல்வமாக இருக்கக்கூடிய கார்த்திகை பெண்கள் போது கார்த்திகை மாதமும் கார்த்திகை நட்சத்திரத்திலையும் சில விஷயங்கள் வழிபட்டால் அற்புதமாக அது அவங்களுக்கு செயல்படும். இப்போ திருச்செந்தூர் வெகு விரைவில் கும்பாபிஷேகம் நடக்கவிருக்கு. கிட்டத்தட்ட 15-16 வருடங்கள் கழித்து இந்த கும்பாபிஷேக நிகழ்வு. ஒரு கும்பாபிஷேகம் அப்படின்னு ஒரு குடமுழுக்கு அப்படிங்கிறப்ப அந்த கோவிலில் என்ன நடக்கும் மேம்? அது அது அங்கே நம்ம வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, புதுசாக கும்பாபிஷேகமான கோயிலுக்கு நம்ம ஒரு கால வரையறைக்குள்ளாடி போயிட்டு வந்துடணும், பகவானை பார்த்துட்டு வந்துடும். ஸோ அதுக்கு பின்னாடி இருக்க தாற்பயம் என்ன? இப்போ இது 16 வருஷம் கழித்து இந்த வருஷம் நடக்குது. 16னா குரு பகவான். அப்போ குரு அம்சம் அப்படியே இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. அப்போ எல்லாமே உள்ளடங்கியதான் ஒரு அம்சம். இப்போ சிவன் பழைய சிவன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் பண்ணி அந்த ஆலயத்துடைய தீர்த்தம் நம்மளுக்கு மேலே தெளிச்சாவே நல்ல மோட்சம்னு சொல்கிறாங்க. அதற்கு ஈக்குவலாக என்ன அப்படின்னா, கடல் சார்ந்த கோயில்கள் அழிவதில்லை. எங்கேயுமே கடல் சார்ந்த கோயில்கள் அழிவதில்லை. அப்போ திருச்செந்தூர் கடல் சார்ந்த ஒரு அமைப்பு. எந்த சீற்றங்கள் ஆனாலும் அது அழியாத ஒரு நிலையாக இருக்குது. அப்போ அங்கே இந்த 16 வருஷம் அப்புறம் ஒரு கும்பாபிஷேகம் நடக்கிறது. அங்கே வரவங்க எல்லாத்துக்குமே குரு அம்சம் கிடைச்சிடும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை, நிறைய பிரச்சனைகள் இருக்கிறவங்க, தொழில் ரீதியாக வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு அதுலேருந்து எடுக்க முடியாமல் ஒரு ரொம்ப சிக்கலாக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பு. அப்போது திருச்செந்தூர் அப்படிங்கிறது எல்லா கோயிலும் வந்து நார்மலாக ஒரு ராஜாக்கள் உருவாக்கியிருப்பாங்க, அது ஏதோ ஒரு காரணங்கள் இது மட்டும் வந்து அசுரரை அழித்து அந்த இடத்துல வதம் செய்து அதில் புனிதமாக்கின இடம். அப்போ அதில் ரொம்ப ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்குது மேம். இந்த ஒரு நான் அந்த கேள்வியை 2ஆக வந்து பிரிக்கிறேன். அடுத்து இந்த ஒரு கால வரையறைக்குள்ளாடி நம்ம வந்து அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்றாங்க. அது எவ்வளவு நாளுக்குள்ள? 48 நாட்கள். ஒரு மண்டலம். மண்டலம் என்பது அந்த 48 நாள். அந்த 48 நாட்களும் 48 பூஜைகள் நடக்கும். அங்கே கோயில்லையே கண்டிப்பாக நடக்கும். எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, இந்த கோயில்னு இல்லை, எந்த கோயில் கும்பாபிஷேகம் குடமுழுக்கு செய்தாங்கன்னா அதில் வந்து 3 நாட்களுக்கு அப்புறம் தான் வந்து அந்த பிரகாரத்துக்கே வந்து ஒரு வைப்ரேஷனை கொடுப்பாங்க. அப்போது 48 நாட்களும் ஒவ்வொரு இடத்துல கடவுள் நிற்கிறதா ஐதீகம். ஃபஸ்ட்டு வந்து வாசப்படியில், அப்புறம் நிலம், அப்புறம் கொடிமரம், அடுத்தது ஒவ்வொரு சன்னதி, இப்படி ஒவ்வொரு கால அறவரையில் தான் 48வது நாட்களில் தான் அந்த கடவுள் போய் அவருடைய இடத்துல கர்ப்ப கிரகத்துக்கு இருக்கிற மாதிரி ஒரு புராணங்கள் சொல்லுது. அப்போ 48 நாட்களுக்குள்ளே எப்போ வேணாலும் ஒரு போயிட்டு வந்தால் அந்த முதல் நாள் போயிட்டு வந்த பலனை அவங்க அனுபவிச்சிடலாம். திருச்செந்தூர் கோயிலுக்கான சிறப்பு, அந்த கோயிலில் போய் எப்படி வழிபடணும்? முதல்ல வழிபாட்டு முறைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஏன்னா நம்ம நேராக போகிறோம், தரிசனத்துக்கு ஏதாவது ஒரு விஐபி டிக்கெட்டை எடுக்கிறோம், இல்லை ஏதாவது ஒரு முறையில் ஐயாவை பார்த்துட மாட்டோமா, ஏன்னா இருக்கிற கூட்டம் அப்படிங்கிறப்ப அது மட்டும்தான் நம்மளுடைய கான்சியஸில் தாட் ப்ராசஸாக இருக்குது. ஸோ ஒரு வழிபாட்டு முறைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு வந்து திருச்செந்தூர் போகிறதுக்கு முன்னாடி அதில் வந்து நாளிக்கிணறுன்னு ஒன்று இருக்குது. இந்த நாளிக்கிணறுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு போர் போடுறோம்,
ஒரு ஏரியா ஃபுல்லாக வந்து ஒரு இடத்துல ஒரு தண்ணி வந்து அதே மாதிரி தான் அந்த இடத்துல வருது. ஆனால் அங்கே ஃபுல்லாக கடல். அப்போ கடலுக்கு அருகாமையில் ரொம்ப ஒரு டிஸ்டன்ஸ் கம்மியில் ஒரு கிணறு இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஸ்வீட்னஸ் வந்து அந்த தண்ணியில் எங்கேயுமே இல்லை. அது ஒரு வித்தியாசமான ஒரு இடம். அப்போ அந்த இடத்த சுற்றி என்ன இருக்குது, ஏதோ ஒரு வைப்ரேஷன் இருக்கு இல்லையா? அப்போ அந்த நாடி கிணறுல குளிக்கும்போது அவங்க உடல் சுத்தமாகும். அப்படியே கடல் நீரில் குளிச்சுட்டு வரும்போது அவங்களுடைய தோஷங்கள் நிவர்த்தி ஆகிடும். ஏன்னா உப்பு தண்ணியில் குளிக்கும் போது தோஷ நிவர்த்தி, உப்பை வச்சு தானே எல்லாருமே திருஷ்டி சுற்றி போடுறாங்க. அப்போ கடல் நீரில் குளிக்கும் போது தோஷம் நிவர்த்தி. இந்த 2 பக்கமும் குளிச்சுட்டு போய் கடவுளை தரிசனம் பண்ணும்போது முழுமையாக நீங்கள் சுத்தமாவீங்க. நம்மக்கிட்ட கெட்ட எண்ணங்கள் எதுவுமே இருக்குது. அதை விட அங்கே போகிறாங்க இல்லையா, அவசர அவசரமாக போகிறாங்க, ஆனால் அங்கே போனால் கண்டிப்பாக நிதானமாகிடுவாங்க. அப்போ இந்த நாளி கிணறுங்கிறது ரொம்ப விசேஷம். நாளி கிணறுல குளிச்சுட்டு கடற்கரையில் குளிக்கும்போது இங்கே வந்து அவங்களுடைய நல்ல விஷயத்தை எடுத்துக்கிறாங்க, அங்கே தோஷத்தை விடுறாங்க. அது 2ம் முடிச்சுட்டு முருகனை தரிசிக்கும் போது அற்புதமான ஒரு பலன், உன்னதமான ஒரு ஆத்மாவோட நம்ம நிற்போம். அது வந்து நம்ம நேரடி தரிசனம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம கடவுளை வந்து ரொம்ப பக்கம் பார்க்குறோமோ தூரம் பார்க்குறோமோ இல்லை, அவரை போய் அந்த இடத்துல காலடி மண்ணை மிதிச்சாவே அனைத்து நரம்புகளும் அனைத்து விதமான ரத்தம். முருகப்பெருமானுக்கு வந்து இரத்தக்காரகன், அவர் வந்துட்டு சிகப்புக்கு அதிபதி. அடுத்தது வந்து அங்காரகன் அப்படின்னு சொல்ல, ஒவ்வொரு அங்கங்களையும் செயல்படுத்தக்கூடியவர். அப்போ நம்ம ஓடக்கூடிய ரத்தங்களும் புனிதமாகும் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய உண்மையான ஒரு கருத்து. முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமியாக நிறைய கோயில்களில் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் திருச்செந்தூரில் ஜெயந்திநாதராக நமக்கெல்லாம் காட்சி தர்றார். ஸோ அந்த ஒட்டியே இருப்பாங்க, கருவறைக்கு ஒட்டியே ஜெயந்திநாதர் வச்சுருப்பாங்க. ஸோ ஜெயந்திநாதர் தரிசனம் எந்த அளவுக்கு சிறப்பு தரிசனம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு வரும்போது அவர் தான் ஆதிசங்கரர் வந்து புஜங்கம் பாடினார். ஸ்ரீ சுப்பிரமணியருக்கு தான் வந்து பாடி அவர் அந்த பாபங்களையெல்லாம் அவர் வந்து தீர்த்துக்கிட்டார். அப்போது அங்கே இருக்கக்கூடிய வீரபாகு இருக்கு இல்லையா, அவர் வந்து படைத்தலைவர். அப்போது ஒரு நம்மளுக்கு தளபதி நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த படை வந்து ஜெயிக்கும் அப்படிங்கிறதுக்கு அதுவே காரணம். அப்போ நம்ம சுற்றியுள்ள இருக்கக்கூடிய மக்களை நம்ம நல்லா ரீச் ஆக்கணும் அப்படின்னா நம்ம அந்த கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரணும். அட்லீஸ்ட் வருஷத்துக்கு 2 முறை 1 முறையாவது போயிட்டு வர்றது அவங்க செய்த பாபங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய. நீங்கள் சொல்கிறத வந்து நான் ஒரு பிஸ்னஸ் மேனோட லிங்க் பண்ணுறேனே. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்மளுடைய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நல்லா இருந்தால் தான் நம்ம வந்து அதில் ஒரு ப்ராஃபிட் பார்க்க முடியுங்கிறப்ப அங்கே இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் வந்து ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகுன்றீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா அங்கே அதோட கான்செப்ட் தானே. ஒரு கோயில் உருவாக்குறது எதனால, ஒரு புராணங்கள் ரீதியாக, ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய ரீதியாக. அங்கே என்ன சொல்லுதுன்னா, எந்த சீற்றங்கள் வந்தாலும் நான் வந்து ஸ்டாண்டர்டாக நிற்கிறேன் ஒன்று. அடுத்தது இங்கே புனிதமான விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து என்னுடைய அம்சமாகவே இருக்குது. அடுத்தது கடல் சார்ந்து இருக்குது. அடுத்து அங்கே தளபதி, நான் வந்து ஒரு அசுரனை அழித்து அந்த இடத்த புனிதமாக்குனேன். அப்போ ஒரு கெட்டதை அங்கே அழித்தேன். அப்போ அங்கே போகிறப்போ நம்ம அனைத்து விஷயங்களுமே வந்து அங்கே பிரச்சனை இல்லாமல் ஆயிடுது. அடுத்து திருப்பதியை வந்து நம்ம வந்து பார்ட்னர்ஷிப்பாக சேர்த்திக்குவோம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகனையும் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக சேர்த்திக்கிறோம். ஏன் அப்படின்னா அங்கே நம்ம அள்ளி கொட்டுவோம், எவ்வளோ கொடுத்தாலும் நம்ம அள்ளி கொடுத்தோம். இங்கே வந்து நம்ம அள்ளி நம்மளுக்கு கொடுப்பார். 2 விஷயம் இருக்கு, எடுக்கிறதையும் கொடுக்கறதையும்ங்கிற மாதிரி சொல்கிறீங்க இல்லையா? நம்ம வந்து நிறைய கொடுப்போங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே இங்கே வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டே இருப்பார். இவருடைய பேரை சொன்னாவே சரவண பவ அப்படிங்கிறதுக்கே ஒரு எப்படி பஞ்சாட்சரம் அப்படிங்கக்கூடிய மந்திரத்தை சிவனுக்கு இருக்கோ அதே மாதிரி இவருக்கு சரவண பவ அப்படிங்கிறது ஒரு தந்தைக்கே வந்து ஓம் என்ற மந்திரத்தை இவர் தானே சொல்லி அதோடைய பிரணவ மந்திரத்துடைய அர்த்தத்தை சொல்லி கொடுத்தாரு. அப்போ தந்தையை மிஞ்சிய மகன், அதனால்தான் குருவுக்கு மிஞ்சிய சிஷ்யன்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே போனால் ஒவ்வொருவரும் குருவுக்கு மிஞ்சிய சிஷ்யனாக மாறிடலாம். 100% நீங்கள் போய் அதோடைய அனுபவத்தை பார்க்கும்போது தான் அது நம்மளுக்கு புரியும். ஒரு தடவை போயிட்டு வந்து 48 நாள் நல்ல விஷயங்கள் நடக்கும். அது நானே கண்ட உண்மையாக இருக்குது. திருச்செந்தூருக்கு எப்போ போகலாம்? இது வந்து ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். ஜோதிடர்கள் எல்லாம் அந்த பௌர்ணமியை வந்து கண்ணு காட்டிட்டாங்கப்பா, அதை போய் பார்த்தாக்க திருச்செந்தூரில் தூத்துக்குடி மாவட்டமே நிறைஞ்சிருது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம். அப்போ இது குருஸ்தலம் அப்படின்றாங்க, வியாழக்கிழமை போகலாம் அப்படின்றாங்க. இல்லை இது முருகருடைய ஸ்தலங்கிறான செவ்வாய் வெள்ளியை கூட போகலாம் அப்படின்னு 1008 டிபேட் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. திருச்செந்தூருக்கு இதுதான் ஒரு நாள், செல்லக்கூடிய நாள் அப்படின்னா எந்த நாள்? உண்மையாக நான் சொன்னேன்னா நம்ம போகிற நாள் நம்மளுக்கு நல்ல நாள். இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்க பௌர்ணமின்னு,
ஒரு பின்னூசி போட்டால் கீழே விழுகாது. நீங்கள் எப்படி போய் கடவுளை கும்பிடுவீங்க? நான் என்னைக்கு கடவுளை தரிசனம் பண்ணணும்னு எனக்கு விதி இருக்கோ அந்த நாள் நான் போய் பார்ப்பேன். அப்போது 24 ஹவர்ஸுமே அவருக்கு பவர் தானே, நிமிஷம் நிமிஷம். அப்போ எப்போ பார்த்தாலுமே நம்மளுக்கு பவர் தானே. கடவுளை கும்பிடணும், அதில் இந்த கிழமை கும்பிடணும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் இல்லை அங்கே. எப்பவுமே அவருக்கு எல்லா நாளுமே அவருக்கு உகந்த நாள். அதில் இப்போ அவருடைய நட்சத்திரத்தில் போகணும். கார்த்திகை நட்சத்திரங்கிறது ஒரு விசேஷமான நட்சத்திரம். எல்லா கோயிலுக்கும் பௌர்ணமி, அமாவாசை எல்லாமே பொதுவான அமைப்பு. இவரை பொறுத்தளவுக்கு நம்ம எப்போ வேணாலும் போகலாம். அஷ்டமியிலும் போகலாம், நவமியிலையும் போகலாம், எந்த நாளிலுமே போகலாம். அவருக்கு நாள் என்ன கோலம் கண்டிப்பாக கிடையாது. அதுதான் முருகன். புரியுதுங்களா? அந்த இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இப்போ நானும் ஒரு ஜோதிடர், நான் ஜோதிடர் ரீதியாக நீங்கள் இந்த கிழமையில போங்கன்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு விதிக்கப்பட்ட நாள் நல்ல நாளாக இருக்கும்போது நான் அவரை நீங்கள் பார்க்க முடியும். உங்களுடைய கருத்திற்கும் நேரத்திற்கும் ரொம்ப நன்றி. நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. MCR Pure Cotton Club, formals and casual shirts.